ஆக்சுவலாக வந்து பிக் பாஸோடைய ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஸ்கூல் டாஸ்க்கை இவ்வளோ கேவலமாக எடுத்துகிட்டு போனது இந்த சீசன் தான். வாரம் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையும் தப்பு பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே வந்து அவர் கேட்குறாரு. அந்த வாரத்தோடு அது முடிஞ்சு போயிடுது. அது உங்கள் வரைக்கும் தான் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆப்போசிட்டில் இருக்க பார்வதிக்கு மட்டும் அது முதல் வாரத்துலேருந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குமான்னு நான் கேட்குறேன். களத்துல போயிட்டு படுத்திருந்த மாதிரியே அவங்க என்ன பண்ணாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து அதை சொல்லிட்டாங்க, ஓப்பனாகவே வந்து அதை வந்து சொல்லிட்டாங்க. இப்போ எஃப்ஜே வந்து கனி அவர்கள் கழுத்தில் இப்படி பண்ணுறது சரி, ஆனால் வந்து கமருதீன் வந்து பார்வதி காலை வந்து வலிக்குதுன்றதுக்காக நேவி விட்டா அது தப்பு. அது எப்போ நடந்தது தெரியுங்களா? டாஸ்க்ல தான் நடக்குது. ஸ்கூல் டாஸ்க்ல ஹாஸ்டல்ல நடக்கிற விஷயம். மிட் நைட் 2:45 மணிக்கு அது நடக்குது. டைமிங்கோட போட்டிருக்காங்க ட்விட்டர்ல. அதுக்கு அடுத்த வாரம் கனியை பாராட்டுறீங்க, எல்லாம் பண்றீங்கல்ல, அப்ப அதை ஏன் நீங்க பார்வதிக்கு பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறேன். என்ன பார்வதி பிஆர்னு சொன்னா கூட எனக்கு கவலை இல்லை. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, பிக் பாஸ் ரிவ்யூ வேற யாருக்கிட்ட கேட்போம், நம்ம பிரியா ரஞ்சித் அவங்க தான் வந்திருக்காங்க. இந்த வாரம் என்னென்ன நடந்திருக்கு, விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ த்ரூவா வந்து கொஸ்டின்குள்ளேயே நான் போயிடுறேன். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு டாஸ்க், ஸ்கூல் டாஸ்க். 7-8 பிக் பாஸ் சீசன் பார்த்துருக்கோம். ஸ்கூல் டாஸ்க்னாவே வந்துட்டு ஹாப்பியா இருக்கும், ஜாலியா இருக்கும், ஒரு மாதிரி நம்மளே ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கும். பிக் பாஸ் சீசன் 9ல நடக்கிற ஸ்கூல் டாஸ்க்கை பார்த்தா இரிட்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, கோவம் வருதுன்னு சொல்றாங்க. பிரின்சிபால் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் வந்துட்டு சேட்டை பண்ணலாம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேட்டை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. வார்டனை அழுக விட்டுட்டாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல 1-2 நல்லது நடந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமா வந்திருக்கு. இன்னைக்குமே ஸ்கூல் டாஸ்க்ல என்னதான் நடக்குது, ஸ்கூல் டாஸ்கா விளையாடுறாங்களா இல்ல வேற மாதிரி விளையாடுறாங்களா அப்படிங்கறத மக்களுக்கு நீங்க தான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து பிக் பாஸோடைய ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஸ்கூல் டாஸ்க்கை இவ்வளோ கேவலமாக எடுத்துகிட்டு போனது இந்த சீசன் தான். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு, அதுவும் பிக் பாஸ்ல வந்து இப்படி எடுத்துட்டு போனது வந்து இந்த சீசன் தான். இதுல பெஸ்ட்னு வேற பாட்டு வேற படிக்கிறாங்க, கிங்குன்னு வேற பாட்டெல்லாம் வேற பாடினாங்க நேற்று அரோரா லைவ்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கப்படுது, நீங்க ஸ்டூடெண்ட்ஸா நாட்டியான ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்க போறீங்க. உங்களுக்கு வந்து பிரின்சிபல், டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ், அதாவது வார்டன், இவங்க யாருமே வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாதுன்றது பிக் பாஸ் உடைய ரூல். பனிஷ்மெண்ட்னா சின்ன சின்னதாக தரலாம், கண்டிக்கலாம், அந்த மாதிரி. பட் கோவமாக நடந்துக்க கூடாது, ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எந்த விதத்துலையும் அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றது வந்து டீச்சர்ஸ்க்கும் பிரின்சிபலுக்கு ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. அதனால இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்மலாம் சிறகடிச்சு பறக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த டாஸ்க்கை அவங்கவுங்களுடைய இதுல ஸ்டைல்ல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணது எல்லாம் ஓகே. எப்பயுமே ஸ்டார்ட் பண்றது நல்லா தான் பண்றாங்க, ஃபினிஷிங் தான் அவங்ககிட்ட சரி இருக்க மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணு புரியல, இவங்க பெஸ்ட்னா சாண்டி என்ன இருந்தாரு ஸ்கூலுக்கு, அதுதான் சொல்றேன், சாண்டி என்ன, அதுதான் எக்ஸாம்பிள்னு சொல்றேன் நான். ஓவியா இருந்தப்போ ஒரு ஸ்கூல் டாஸ்க் நடந்தது, அந்த மாதிரி அது நல்லா இருந்தது. ஒவ்வொரு சீசன்லுமே நிறைய பேர் மறக்க முடியாதவங்க. லாஸ்ட் சீசன் கூட எடுத்துக்கோங்களேன், அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதுல கசப்புலாம் இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபன்னா கொண்டு போனாங்க. இது வந்து எது எடுத்தாலும் டார்கெட் வார்டனை தான், எது எடுத்தாலும் டார்கெட் வார்டன் தான். ஏன்னா வார்டன் பார்வதி, அதனால நாங்க டார்கெட் பண்ணதா. ஆக்சுவலி இந்த செலக்ஷன் வந்து பக்காவா செலக்ட் பண்ணிருக்காரு வந்து பிக் பாஸ். நான் வந்து 5 பேரை சொன்னேன் இல்லையா, யார் யார் சொன்னேன், சாண்ட்ரா, விக்ரம், பிரஜன், திவ்யா, பார்வதி, இவங்க 5 பேர் சொன்னேன். ஆனா அதுல 2 பேர் வந்து வந்திருக்காங்க, பார்வதியும் பிரஜனும் வந்திருக்காங்க. பார்வதி ஆனா வார்டனா தான் வந்திருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கீங்க, ஓகே சூப்பர். ஆனா யாரெல்லாம் இந்த வீட்டுல சண்டை போடுவாங்களோ, ஐ மீன் எது கேட்டாலும் பிரச்சனை பண்ணுவாங்களோ, அவங்க 2 பேரையும் தூக்கி டம்மியா போட்டுருவோன்றதுக்காகவே வந்து அவங்களுக்கு வந்து நீங்க தான் எல்லா வேலையும் செய்யணும், சமைக்கிறதும் அவங்களை ரெடி பண்றது அனுப்புறது எல்லாமே பண்ணணும்னு எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் கொடுக்கப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி அவங்க கேரக்டரை நல்லா பண்ணாங்க, அவங்களோட கேரக்டர் நல்லா பண்ணாங்க. நடுவில் நேத்து தான் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல பஸ்ட் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி பஸ்ட் ஆயிட்டாங்க. மற்றபடி வந்து
அந்த டாஸ்க்க அவங்களால எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஏன்னா அவர் தனியா கூப்பிட்டு வர சொன்னார் வந்து பிக் பாஸ். நீங்க வந்து குழந்தைங்க கிட்ட வந்து சிரிச்சா மாரி தான் நடந்துக்கணும். கண்டிக்க கூடாது. கடினமா நடந்துக்க கூடாதுன்றதெல்லாம் பிக் பாஸால சொல்லப்பட்டது. வார்டன்ஸ்க்கு 2 பேருக்குமே. அப்ப அதுக்கேத்தா மாரி அவங்க அவங்களுடைய இதுவ மாத்திட்டு கோவமே படக்கூடாதுன்றதுல வந்து தெளிவா வந்து பார்வதி விளையாடுனாங்க. ஆனா ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க நாட்டியா தான் இருப்பாங்க. எல்லாமே ஓகே. வியானா ஒரு ப்ளே பண்ணாங்களே அது என்ன ப்ளே? தெரியல எனக்கு. ஷூ எல்லாம் தூக்கி ஒளிச்சு வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் லேப்டாப்பு, ஃபோனு, ஃபைல்ஸ் யார் ஒளிச்சு வச்சாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. சிவிக்ஸோட ஐடி கார்டு யார் எடுத்து வச்சிருந்தாங்க? அது வந்து சபரி. சபரி. சபரியா, எஃப்ஜேவா தெரியல. 2 சரி, இந்த பேர்ல யாரோ மாதிரி ஒருத்தர். ஒளிச்சு ஆனா வந்து வைக்கிறது அண்ணா டாஸ்கா? குடுத்துருங்கண்ணான்னு சொல்லி கேட்டு வாங்குனது சபரி. ஆ, கிச்சன்ல இருந்து எடுத்தது சபரி. ஒளிச்சு வச்சது யாருன்றத நான் நோட் பண்ணல. அதனால எனக்கு அத பத்தி தெரியாது. ஓகே. ஆனா எடுத்து அத வந்து இங்கருந்து எடுத்த மாரி அப்படியே கண்டுபிடிச்சு அப்படியே வந்து எடுத்து நான் வந்து இதோ இருக்கு அப்படின்ற மாரி அவர் வந்து காமிச்சாரு. சபரி. அது யார காப்பாத்த பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா கண்டிப்பா விஜிஎஸ் அண்ணா வந்துட்டு யார் யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நிஜமாவே சொல்லணும்னா இந்த இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து ரொம்ப வொர்ஸ்ட். ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட். ஏன் இப்படி எடுத்துட்டு போனாங்கன்னு தான் தெரியல. அவங்கவங்க கேரக்டர்ல ப்ளே பண்ணது எல்லாமே ஓகே. ஆனா அத எப்படி ஆக்கிட்டாங்கன்னா ஓவர் ஆக்டிங், எல்லாத்துலயும் ஓவர் ஆக்டிங்கா, ஓவர் கான்ஃபிடன்ஸா ஓ பண்றேன்னு ஆமா குழப்பிட்டாங்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. எல்லாமே ஓவர் அப்படி போகுது. அவங்க ஒரு பாட்டு எழுதி பாடுறாங்க ஒரு கிளாஸ்ல. அதுலயுமே வந்து வார்டன குறிப்பிட்டு தான் பாடுறாங்க. உங்களுக்கு வார்டன் மேல அவ்ளோ பிரச்சனை இருக்கா? அவ்ளோ வாரம் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் தப்பு பண்றீங்க. எல்லாத்தையுமே வந்து அவர் கேட்கிறாரு. அந்த வாரத்தோட அது முடிஞ்சு போயிடுது. அது உங்க வரைக்கும் தான் முடிஞ்சு போதுன்னு நெனைக்கிறீங்க. ஆப்போசிட்ல இருக்க பார்வதிக்கு மட்டும் அது முதல் வாரத்துல இருந்து தொடர்ந்துகிட்டே இருக்குமான்னு நான் கேட்கிறேன். இப்ப விக்ரம் ஒரு தப்பு பண்ணாரு. பார்வதி அடிபடும்போது அவங்கள வந்து விசாரிக்கல, எதுவுமே பண்ணல. அத வந்து விஜேஎஸ் வந்து கேட்டாரு அன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல வந்து சாட்டர்டே எபிசோட்ல கேட்டாரு. அதுக்கப்புறம் கூட நீ போய் ஒரு கனிவாவோ எதுவோ நீ பேசல, விசாரிக்கல. ஓகே. ஆனா அந்த வாரத்தோட நீ திருந்திட்டேன்ற மாரி இது பண்ணல. உங்க எல்லாரோட தப்பும் அன்னைக்கு சொன்னாரு. நீங்க யாருமே வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாதது தப்புன்னாரு. அத நீங்க உணர்ந்தா மாரியே தெரியலையேன்றேன் நானு. அதுக்கு அடுத்த வாரம் வந்து உங்களுடைய கேரக்டர்லே அப்படி போறீங்க. ஆனா பார்வதி மட்டும் முதல் வாரத்துல இருந்து இழுத்து வச்சு ஏன் பேசுறீங்க? தெரியல. ஒருவேளை ஒரு கேள்வி. வார்டன் வந்து வேற யாராவது இருந்தா இவங்க எல்லாம் இப்படி விளையாண்டுருப்பாங்களா? இப்படிலாம் பாட்டு கனியா இருந்தா பாடிருப்பாங்களா? இப்படி விளையாடிருக்க மாட்டாங்க. ஏன் கனியா இருந்தா விளையாட மாட்டாங்க? அதனால தான் பிக் பாஸ் கனிய போடலன்றேன் நான். சரி, கனி டீச்சர் ரோல் கரெக்ட்டா பண்றாங்களா? இல்ல. சில ஃபர்ஸ்ட் டே விஷயங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஓகே. வார்டனோட கால வந்து ஸ்டூடண்ட் புடிச்சு அழுத்துனாரு. அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஒரு வார்டன் டீச்சர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற எக்ஸாம்பிள வந்து எஃப்ஜே அவர்களும், கனி அவர்களும் குடுத்திருக்காங்க. இது சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்ப வந்து அன்னைக்கு வந்து கனி வந்து என்ன பேசுறாங்க, நீங்க என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டூடண்டோட கால வந்து அமுக்கி விட்டது ஸ்டூடண்ட் வந்து உங்க கால அமுக்கி விட்டது தப்புங்க. நீங்க வார்டனா நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க. ஒரு சீன் பார்த்தோம். ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். சோ கனி உட்கார்ந்திருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு டீச்சர். சோ அந்த எஃப்ஜே வந்து வார்டன். கழுத்துல போயிட்டு படுத்திருந்த மாரியே அவங்க என்ன பண்ணாருன்னு தெரியல. சோ இந்த மாதிரி பண்ணலாமா? அவங்களுக்கு வந்து இந்த மாரி பசங்கள தான் பிடிக்கும். ஏன்னா, அவங்க வந்து அத சொல்லிட்டாங்க. ஓப்பனாவே வந்து அத வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த மாரி என்ன மதிக்காம போற பசங்கள தான் எனக்கு பிடிக்கும். கனி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, ஒரு ஃபேமிலி இருக்கு, எல்லாமே ஓகே. ஒரு தம்பி அப்படின்னு நெனைக்கிற பையன, இந்த மாரி திமிரு காட்டுற பசங்கள தான் பிடிக்கும். திமிரு காட்டுறது தான் நீங்க ஓகே. நீங்க தம்பியா நெனச்சு கூட அத சொல்லலாம். தம்பின்ற முறையில சொல்றது ஓகே, சூப்பர். ஆனா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, ஃபோட்டோன்னு சொன்னீங்கல்ல, நான் வீடியோவே காட்டுறேங்க. வீடியோ வேணுமா? வீடியோ இருக்கு. ஆதாரம் வேணுமா? ஆதாரம் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்ல. இதெல்லாம் நம்மளுக்கு காட்டணுன்ற அவசியம் இல்ல சோ சேனலுக்கு. நீங்க சொல்றத பார்த்தா அவங்க பண்ற தப்பெல்லாம் கரெக்ட். ஆமா, பிடிக்காதவங்க பண்ணுனா அது தப்பு. ஆமா. இப்ப எஃப்ஜே வந்து கனி அவர்கள் கழுத்துல இப்படி பண்றது சரி. ஆனா வந்து கமருதீன் வந்து பார்வதி கால வந்து வலிக்குதுன்றதுக்காக நேவி விட்டா அது தப்பு. இது ஆக்சுவலி 24 ஹவர்ஸ் டாஸ்க். மார்னிங் டூ ஈவினிங் ஸ்கூலா போகும். ஈவினிங் டூ நைட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹாஸ்டலா போகும். ஸோ இது கன்டினியூட்டி தான். உங்களுக்கு எங்கேயுமே பஸர் பண்ணி இந்த டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தப்படுதுன்னு பிக் பாஸ் சொல்லல. அப்படி இருக்கும்போது இந்த மாரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து எத குறிக்குது இது? சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வருது? அப்படிங்கிறது தான் நான் கேட்கிறேன். எல்லா ஸ்கூல் டாஸ்க்லயும் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இவங்கலாம் எந்த கேரக்டர் எடுத்து பண்றாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சீசன் மட்டும் தான் இரிட்டேட்டிங்கா பார்க்குறோம்.
எல்லா சைட்லயுமே வந்து ஒரு பாராட்டா இருக்கட்டும், அதுவும் ஒரு வன்மத்துல தான் போய் முடியுது. ஒரு திட்டுறதா இருக்கட்டும், அதுவும் அழுகையில தான் போய் முடியுது. ஒரு டார்கெட்டிங்கா இருக்கட்டும், அதுவும் ஒருத்தவங்கள மட்டும் தான் டார்கெட்டிங்கு. ஏன் அப்படி பண்றீங்க? புரியல எனக்கு அதான். இப்ப நேத்து கனி வந்து வந்து உப்பு போட்டதுக்கு சாரி கேட்டா, அப்படியே நீங்க மண்ணு போட்டு மூடிடுவீங்க. அதுக்கு அடுத்த வாரம் கனிய பாராட்டுறீங்க, எல்லாம் பண்றீங்கல்ல. அப்ப அத ஏன் நீங்க பார்வதிக்கு பண்ண மாட்றீங்கன்னு கேட்கிறேன். என்ன பார்வதி பிஆர்ன்னு சொன்னா கூட எனக்கு கவலை இல்ல இல்ல. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நம்மள. ஐ மீன் பார்வதி பிஆர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா வந்துட்டு ஒரு விஷயம் 18+ கண்டென்ட் வந்துட்டு உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. சோ எதை எதை மெயின் பண்ணி சொல்றாங்க அவங்க? 18+ கன்டென்ட்னா சிலர் பேசுறாங்க. அதுவே தப்புன்னு சொல்றாங்க. சிலர் செய்றாங்கல்ல. இப்ப நான் கனிய மட்டும் நான் ஒரு டார்கெட் பண்ண வார்த்தை ஒரு விரும்பல. 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி கமருதீனும் பார்வதியும் பேசிட்டு இருந்தது தப்புனா உள்ளக்க சில விஷயங்கள் போகுது. வீடியோஸ் வெளிய வருது. எக்ஸாம்பிளுக்கு பெட்ல வந்துட்டு வெப்ஜே படுத்திருக்காரு. வியன்னா போயிட்டு அந்த ஒரு வீடியோ ஒரு பீக் மாதிரி வெளிய வந்தது. அது நாங்க எப்ப நடந்தது பார்த்தோம். தெரியுங்களா? ஆ. டாஸ்க்ல தான் நடக்குது. ஓ ஸ்கூல் டாஸ்க்ல ஸ்கூல் டாஸ்க்ல ஹாஸ்டல்ல நடக்கிற விஷயம். மிட்நைட் 2:45 மணிக்கு அது நடக்குது. டைமிங்கோட போட்டிருக்காங்க Twitterல. சோ அந்த மாதிரியான விஷயம் 2:43க்கு இந்த விஷயம் இப்ப நடக்குது. நீங்க சொன்ன அந்த விஷயம் அது ஒண்ணு பார்த்தோம். சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆக்சுவலா கனி இத வந்து கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இவங்களுடைய எஃப்ஜே சாரி கம்ருதீன் அண்ட் பார்வதி கால புடிச்சு அழுத்துனது விஷயத்த வந்து கேட்டாங்க இல்லையா? அப்ப இது ரம்யா வந்து எடுத்து வைக்கிறாங்க அவங்க பாயிண்ட்ட. ஆ அ தமிழம்மா நீங்க இது சொல்றீங்க ஓகே. ஆனா வந்து நைட்டு வார்டனோட ரூம்ல வந்து வியானா போனாங்க. வார்டனும் அவங்களும் வந்து ஐ மீன் இவங்க சோஃபால உட்காந்துருந்தாங்க. வார்டன் படுத்துட்டு இருந்தாரு. யார் அப்படி யார் எடுத்து சொன்னா? ரம்யா சொன்னாங்க. ரம்யா சொல்றாங்க. ரம்யா சொல்றாங்க. இப்ப ரம்யா வந்து ஆப்போசிட்ல இருந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க எது தப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. அத கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்க ஓகே. ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதனால வந்து அப்ப அவங்க அதுக்கு ஒரு ஆன்சர் பண்றாங்க. என்ன அப்டின்னா, பேசிட்டு இருக்கிறதும் கால் அமுக்குறதும் ஒண்ணா? அப்ப மிட் நைட் வார்டன் ரூம்க்கு போறது, ஓகே. மிட் நைட் வார்டன் ரூம்க்கு போய் என்ன பண்றீங்க? இப்போ பேசிட்டு இருக்கிறதும், கால் அமுக்குறதும் ஒண்ணான்னு கேட்ட கனி, இப்ப இந்த வீடியோ நான் உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன். அவர் கைய பிடிச்சு வா அப்டின்றாரு. ஒரு வார்டன் இத பண்ணலாமா? இன்னொரு விஷயம் நாங்க பார்த்தோம். வார்டன் கைய புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க மாரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். சோ ஒரு ஸ்கூல் டாஸ்க் டீச்சர் எப்படி நடந்துக்கணும்? டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் படுத்துட்டு எப்படி இருக்காங்க. இப்டி படுத்துட்டு இருக்காங்க. ஆ. வார்டன் இங்க உட்கார்ந்துருக்காரு. இப்டி கை புடிச்சுட்டு இருக்காங்க வார்டனோட கைய. வார்டனும் அவங்க கைய புடிச்சிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் வார்டன். அவர் அசிஸ்டன்ட் வார்டன். குட்டி வார்டன் அவரு. குட்டி வார்டன் தான் அவரோட பேரு. அப்ப வந்து குட்டி வார்டன் வந்து கரெக்ட்டா இருக்காரு. பெரிய வார்டன் தப்பா இருக்காங்களா? சோ எந்த விஷயத்துல தப்பா இருக்காங்க? பெரிய வார்டன் என்ன பண்ணாலும் தப்பு. காலைல வந்து அவங்க டிஃபன் லேட்டா குடுக்குறாங்க. அது தப்பு. லஞ்ச் லேட்டா குடுக்குறாங்க. அது ஒரு தப்பு. ஆள் தானே 14 பேருக்கு சமைக்கிறாங்க. எஸ் 14 இவரும் பேரு. சேர்ந்து தான் சமைக்கணும். இவரு வந்து வேணும்ட்டுமே நேத்து கைய வந்து இது பண்ணிட்டாரா என்னன்றது தெரியல. ஓகே. நேத்து ஏதோ கை கட் ஆயிருச்சு. இவரு சுத்தமா சமைக்க கூடாது. ஒரு வாரம் தண்ணீலயே கை வைக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இவ்ளோ பெரிய கட்டு போட்டு வந்துட்டாரு கையில. அதனால இவர் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ சிங்கிள் லேடியா அவங்க நின்னு எல்லாத்தையுமே பண்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆவுது. எனக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப்க்கு குடுத்தா நல்லா இருக்கும்." அப்படின்னு கேட்கும்போது, அப்ப கரஸ்பாண்டன்ட் வந்து செய்யக்கூடாது அதாவது பிக் பாஸ் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து கனிக்கு சொன்னாரு. ஏன்னா இவங்களுக்கு சமைக்க தெரியாதனால இவங்க ஹெல்ப் கேட்டாங்க. நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கனி கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அவங்க அந்த சைடே வரல. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, யாராவது ஒருத்தர் பண்ணி தான் ஆகணுன்ற நிலைமையினால, பிரஜன் தான் பிரின்சிபலா இருக்கிறதுனால, அவர் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே. தலைமையில இருந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரல. ஆனா நான் வந்து சொல்றேன். அவங்க ரொம்ப பாவம். நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சார் கிட்ட சொல்றாங்க. யாரு அமித். ஓகே. அவரும் வந்து ஹெல்ப் பண்றாரு நேத்து. நேத்து வந்து மார்னிங்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. என்னென்ன பண்ணணுன்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆனா வந்து ஈவினிங் சண்டேல அதுவுமே அவர் பண்ண மாட்டேன்னு வந்து சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒத்த ஆளா நின்னு அந்த பொண்ணு காலையில 4:30 மணி வரைக்கும் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு, இதுக்கு கூட நின்னு இவர் வந்து போன வாரம் இவர வந்து இது பண்ண சொன்னாங்க இல்லையா? எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து, நீங்க தான் உங்க கண் பார்வையில கவனிச்சு, எல்லா வேலையும் முடிச்சு, அவங்க 2 பேரையும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொன்னாரு இல்லையா பிக் பாஸ். இவரு அதே தலைமையிலேயே இருக்காரு விக்ரம். இருந்துட்டு, நீங்க எல்லா வேலையும் முடிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணா தான் நான் போவேன். அதுவரைக்கும் நின்னு பார்ப்பேன். இவரு என்ன நெனச்சுட்டாருன்னா, இவரு வார்டன் அவங்க வந்து வேலை செய்றவங்க நெனச்சுட்டாரா என்னன்னு தெரியல. அந்த மைண்ட் செட்ல இவரு வந்து அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களும் வந்து, "ஏய் என்ன நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லையே! நான் ஏன் கேட்கணும்?" அப்படின்ற மாரிலாம் இவங்க நடுவுல பேசுனாங்க. ஆனாலும் காலையில எழுந்து திருப்பியும் அவங்க தான் கழுவி ஆகணுன்றதுனால, மொத்தமா கழுவி வச்சுட்டே படுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைய மொத்தமா முடிச்சுட்டு தான் அவங்க படுத்தாங்க. இவ்ளோ நாள் பிக் பாஸ்லயும் நடக்காத ஒரு விஷயம் நேத்து வந்து பார்வதி அழுதுட்டாங்க. நான் இந்த டாஸ்கோட போயிடலாம் போல இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. எப்பயுமே டிப்ரஷன் அழுவாங்க. ஆகுது. ஆனா போயிடுவோன்ற வார்த்தைய வந்து சொல்ல மாட்டாங்க. பேசாம கிளம்பிடலாமான்னு இருக்கேன் அப்படிங்கிறத டிப்ரஷன் வந்து ஆகுது நேத்து தான் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி ரொம்ப உடைஞ்சு அழுத மாரி இருந்தது. சோ அவங்க இல்லைன்னா வந்து பிக் பாஸ் வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நெறைய பேர் கேக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
எனக்கு தெரிஞ்சு போவாதுங்க. இன்னி வரைக்கும் இப்போ வைல்ட் கார்ட் வந்து 20 நாள், 21 நாளைக்கு சாரி 25, 30 நாளே ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இத்தன நாளுக்கு அப்புறமாவும் நம்ம இப்பவும் பார்வதிய பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, அங்க ஏதோ ஒரு விஷயம் பார்வதியால தான் ஓடிட்டு இருக்கு. அது வந்து அது யாருக்குமே புரியாது. நடுவுல 2 சரி, வாரம் சைலன்ட்டா எல்லாருமே வேணா இப்ப இருக்கலாம். பார்வதிய வந்துட்டு எல்லாருமே குறை பேசுறாங்க. ஓகே ஃபைன். பார்வதிய தவிர விட்டுட்டு பிரின்சிபாலாக இருக்கட்டும், எல்லா ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், குட்டி வார்டனா இருக்கட்டும், தர்மலிங்கம் ஐயாவா இருக்கட்டும், எல்லாரும் வந்து பெர்ஃபெக்ட்டா விளையாடுறாங்களா? பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களா? அவங்களுக்கு குடுத்த விஷயத்துல கரெக்ட்டா இருக்காங்களா? இல்ல. ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்க தனி ஆளாகிட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, பார்வதிக்கு இவங்கலாம் சப்போர்ட் பண்ணலனா, இவங்க மொத்த பேரும் ஒண்ணா இருப்பாங்க. அதாவது 14 பேரும் ஒண்ணா இருந்து ஒருத்தவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. 14 பேரும் 14 பேருக்கும் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. பார்வதிய தப்பா காட்டணும்னா, இது எல்லாமே நடக்கும். இப்ப போன வாரம் பிரஜன் அவ்ளோ ஆக்ரோஷமா, அவ்ளோ கோவமா இருந்தார்ல. இப்ப பிரின்சிபலாவும் அவர் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட தான் கனிவா நடந்துக்கணும். டீச்சர்ஸ் கிட்டயும், ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் அப்படி நடந்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நேத்து ஏன் அவர் கனி பேச்சு எடுத்துக்கிட்டாரு?